வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சின்ன சமையல் குறிப்பு தான். இலகுவான இனிப்பான ஒரு சின்ன டிஷ் தான். வேர்க்கடலை பர்ஃபி செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ அழகிய மரத்தை காட்சியை ரசித்தபடியே. ஓகே, இப்போ நான் செய்ய போகிற இந்த வேர்க்கடலை பர்ஃபிக்கு 1 கப் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன். இது வறுக்காத வேர்க்கடலை. இது இப்போ நான் முதல்ல வறுத்தெடுக்க போகிறேன். இது வறுபட வேண்டிய பதம் வந்து இந்த இது அப்படி இந்த கச்சான், நாங்கள் கச்சான்னு தான் சொல்லுவோம். இதை வந்து இப்படி செய்ய தோல் கலரணும். இன்னும் கலரே இல்லை, கொஞ்சம் வறுபட வேணும். இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ கலருது. ஸோ இது வரப்பட்டுட்டு நிப்பாட்டுறேன் அடுப்பை. இப்போ இந்த தோலெல்லாம் கலர் அளவுக்கு இந்த கையாலேயே இப்படி செய்து எடுத்துட்டு வரேன். ஓகே, இப்போ இந்த தோலெல்லாம் நான் சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். இதை நான் மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ ஆகப்பட்ட அரைக்காம ஓரளவுக்கு அந்த குருணியான தூள் வார மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறேன். ஓகே, அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்டி சூடாக வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள ஒரு மேசக்கரண்டி அளவில் நெய் போடுறேன். இதுக்குள்ள சீனி 1 கப் போடுறேன். இப்போ 1 கப் அளவில் தண்ணியும் விடுறேன். கம்பி பதத்துக்கு இது வந்திருக்கு. அதுக்குள்ளே நான் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த வேர்க்கடலை பவுடர், அதாவது இந்த கச்சான் பவுடரை போட்டு இதுக்குள்ளே கரண்டியால் கிண்ட போகிறேன். கட்டிப்படக்கூடாது, நல்ல கட்டிப்படாத வண்ணம் கிண்டணும். 1 நிமிஷம் அளவு தான் நான் கிண்டி கொண்டிருக்கிறேன். அதுக்குள்ளே 3/4 கரண்டி நெய் போட்டு கிண்ட போகிறேன். அப்போ தான் நல்ல வாசனையாகவும் இருக்கும், சட்டியில் ஒட்டாது. பார்த்தீங்களா, சட்டியில் அப்படி இயற்கையாக இலகுவாகவே பிரிஞ்சு வருது. நல்ல பதத்துக்கு இப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம்தான் நான் இப்போ இந்த வேர்க்கடலையை போட்டு கிண்டி இருக்கிறேன். ஏன்னா பாகு நல்ல பதத்துக்கு நான் காய்ச்சிருந்தேன். நான் அதே போல் நீங்களும் பாகை வந்து நல்ல ஒரு கையால் தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி வார அளவுக்கு இருந்தால் சரி. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் பூசி அதை இந்த செய்து வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலை கலவையை அதுக்குள்ளே ஊற்றி தட்டையான அளவில் தட்டையாக வார அளவுக்கு நான் அதை பரப்பி விட போகிறேன். நல்ல பதத்துக்கு வந்திருக்கு. தட்டி கரண்டியாலேயே ஷேப் பண்ணி விடுறேன். மேலே பரவி இது அப்படியே தட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் நான் விட போகிறேன். அப்படியே 5 நிமிஷம் நல்ல இளம் சூடான ஒரு பருவத்துக்கு வந்துட்டுது. கையால் தொட்டு பார்க்குற அளவுக்கு வந்துட்டுது. இப்போ நான் டைமண்ட் ஷேப்பில் இதை வெட்ட போகிறேன். வெட்டும்போதே தெரியுது நல்ல சாஃப்டாகவும் இருக்குது, அதோட ஒரு கிறிஸ்பி தன்மையும் இருக்குது. நான் வெட்டும்போது இதே நீங்கள் செய்கிற அளவுக்கேற்ப சீனி போடுங்க. அந்த நீங்கள் வேர்க்கடலை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீனியும் எடுக்கணும். நீங்கள் பெரிய கணக்க செய்தீங்கன்னு சொன்னால் பெரிய பிளேட்டில் ஊற்றுங்கோ. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ என் வீட்டுக்காரர் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட போகிறாராம். அது ஒரு சின்ன துண்டு தந்தார், நானும் சாப்பிட்றேன். நல்லா இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் செய்து பாருங்கள். நல்லா ஈஸியாக குயிக்காகவும் செய்யலாம். நல்ல ஸ்வீட் நாங்களே வீட்டில் செய்து சாப்பிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.